ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு தோசை ரெசிபி தாங்க. இந்த தோசை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு எல்லா வித சட்னி, சாம்பார் எல்லாமே இதுக்கு சூட் ஆகும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1 கப் பச்சரிசி, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு 4லேருந்து 5 மணி நேரம்னா ஊறினா தான் இது நல்லா சாஃப்டாக வரும் இந்த தோசை. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸான பதத்தில் அரைச்சின்னு வந்தாச்சு. இதை இப்போது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 கப் பொரி எடுத்துக்கலாம். 1 கப் பச்சரிசிக்கு 2 கப் பொரி கரெக்டாக இருக்கும். இதையும் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி அலசி எடுத்தாலே போதும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து இதையும் அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெறும் பொரி மட்டும் அரையாது, இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொரியும் அரைச்சாச்சு. இது இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இதையும் இப்போ நம்ம அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரோடு கழுவி இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம்னா ஊறணும். அப்போ தான் நமக்கு தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை மூடி ஒரு 8 மணி நேரம் அப்படியே தனியாக வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு பேன் ரெடியாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு ஊற்றி அப்படியே விட்டுடணும். இது தோசை தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம் கூடாது. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதுக்கு எண்ணெய்லாம் தேவையில்லை. தோசை வெந்துடுச்சு. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பரான தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்கலை. ஆனாலும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான சாஃப்டான தோசை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த தோசை. உளுந்தெல்லாம் இல்லாமையே இவ்வளோ சாஃப்டாக. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தா சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி இந்த மாதிரி எல்லாத்துக்கூட இது சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்